என்னால் முடிஞ்ச ஒரு 2 லட்ச ரூபா யார்ட்டையும் எந்த டொனேஷன் வாங்காமல் நான் என்கிட்ட சொந்த காசில் ஒரு 200 குடும்பத்துக்கு தலை 1000 ரூபாயை வந்து கொடுக்கலாம். அவங்களுக்காவது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா மதிப்பில் 200 ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு வந்துருக்கேன். ஓகேண்ணா, அதாவது சென்னையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ ஒரு 2-3 நாளாக. ஸோ எல்லோரும் வெளில வர முடியல, என்னால் வெளில வர முடிஞ்சு நான் அன்றைக்கி ஏதாவது பண்ணியிருப்பேன். ஸோ என்னால் வந்து பார்த்தேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ சேதம். வந்தாரை வாழ வைக்கிற ஒரு சென்னை, என்னை வாழ வச்ச சென்னை தான். ஸோ என்னால் முடிஞ்சது நான் அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் சில பேர் அரிசி இருக்கும், சில பேர் பருப்பு இருக்காது, சில பேர் பருப்பு இருக்குது அரிசி இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 2 லட்ச ரூபா யார்ட்டையும் எந்த டொனேஷன் வாங்காமல் நான் என்கிட்ட சொந்த காசில் ஒரு 200 குடும்பத்துக்கு தலை 1000 ரூபாயை வந்து கொடுக்கலாம். அவங்களுக்காவது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா மதிப்பில் 200 ஃபேமிலிக்கு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு வந்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பயங்கரமான பாதிப்பு. யாருமே சாப்பிட கூட வெளில வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்கிற மொத்தம் வந்து ஒரு 5-6 வீடு இருக்குங்க. இது இல்லாமல் அந்த பக்கம் நிறைய வீடு இருக்குது. அப்படியே அந்த பக்கம் சாந்தி நகர் எல்லா பக்கமும் ஏரியாலாம் இருக்குறாங்க. ஸோ அதான் அப்படியே போயிட்டு நல்லா முடிஞ்சது ஒரு 200 குடும்பத்துக்கு தலை 1000 ரூபா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து 2015 மழை அப்போ செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. எனக்கு காசு இல்லை. ஸோ இப்போ 2023 மழை வரும்போது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. ஸோ இருந்த காசு அப்படியே 2 லட்ச ரூபா எடுத்து எல்லோரும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் நேற்றே வந்திருப்பேன். எனக்கு ஏடிஎம்ல எதுவும் ஓப்பன் இல்லை. ஸோ அதனால தான் இருந்த அக்கௌண்ட் இருந்த காசு மொத்தமாக ஒரு செஞ்சு ஒரு 2.25 லட்ச ரூபாய்க்கு இருந்தது. ஸோ அந்த 20,000 ரூபா சும்மா ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 2 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் கொடுக்கலாம் ஒரு 1000 ரூபா. ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான், இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள அந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து சென்னை மலமலை சென்னை வந்து இறங்க இடம் அழகாக வச்சுருக்கான். என்னோட வீடு தான். ஸோ அதான் இங்கே என்னால் முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டொனேஷன் வாங்கவும் எந்த காசு வச்சு ஒரு 200 ஃபேமிலிக்கு தலை 1000 ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது மூலிமா வந்து எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மாத்திரம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நம்மளால உதவி பண்ண முடியும் கூட பண்ணல. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களால் வந்துட்டு 2 பேர் 3 பேர் உங்களால் முடிஞ்ச உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அது பண்ணாலே வந்து போதும். நிறைய பேர் ஓரளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்கணும் கிடையாது. நம்ம எல்லா நேரத்திலும் எதிர்பார்க்க முடியாது. நம்மளால் முடிஞ்சதுக்கு பண்ணலாம். அவங்க பண்ணும்போது பண்ணட்டும், அது நம்ம தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளால் முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் இருக்கும் எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னென்ன உதவி பண்ண முடியுதோ முடிஞ்சளவுக்கு முடிஞ்சதை பண்ணுங்க, அது போதும். நன்றி, வணக்கம். அதாவது என்ன சொல்ல மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லுது அவங்க இது பண்ணல எனக்கு சொல்ல தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ண நினைக்கிறேன். ஸோ இங்கே 200 வீடு இருக்குது. நான் 1000 ரூபா கொடுக்கலாம் வந்துருக்கேன். அப்படி நான் போய் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த அவசரத்துக்கு உதவி பண்ணுறவங்க போனால் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அவங்களால பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கமாக இருக்கலாம். அது வந்து என்னன்னா காசு வந்து எல்லாமே கொடுக்கலாம், ஓகேவா? அந்த மனசு தான் வேணும். அப்படி சொல்றது வந்து கொடுத்தா நல்லதுதான். அப்புறம் அப்படி சொல்லிட்டோம், நம்மளால பண்ண முடியல, அது போதும். அவன் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, எது பண்ணாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ நல்லது பண்ணாலும் சரிக்கிறது மாதிரி 2த்துமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதை பார்க்க கூடாது. நம்மளால வந்து பயனடைஞ்சு மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுறாங்க. தர மற்றவங்க கிடையாது. சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க. அது இருக்கக்கூடாது. அது பண்ணால் நம்ம எதுவும் பண்ண முடியாது.